ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். இந்த உணவுகளெல்லாம் எக்காரணத்தை கொண்டு வெறும் வயிற்றில் சாப்பிடவே கூடாது. அது என்னென்ன அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் சில வகையான உணவுகளை சாப்பிட்றது ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக கூட அது அமைஞ்சிடலாம். ஏதாவது நல்ல உணவு பழக்கத்தை பின்பற்ற நினைச்சாலும் அதை காலையில் பின்பற்றுறது தான் நல்லது. சர்க்கரையை குறைக்க நினச்சாலும், ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த விரும்பினாலும், எடையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் காலை உணவு தான் சில வகையான குறிப்புகளை பின்பற்ற சிறந்த நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். காலை நேரம் மட்டும்தான் இதுக்கு உகந்த நேரமாகவும் இருக்கும். காலையில் நம்ம எடுத்துக்கிற உணவுப் பொருட்கள் இருக்குல்ல, அதோட விளைவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட இருக்கலாம். அது நல்ல விளைவாக இருந்தாலும் சரிதான், கெட்ட விளைவுகளாக இருந்தாலும் சரிதான். காலையில் சில உணவுகளை நம்ம எடுத்துக்கிறப்ப அது செரிமான பிரச்சனைகள், வேறு சில பிரச்சனைகளை கூட ஏற்படுத்திடலாம். அப்படி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாத உணவுகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், பால். தவறுதலாக கூட காலையில் வெறும் வயிற்றில் பாலை குடிச்சிடக்கூடாது. பால் ஆரோக்கியத்துக்கு நல்லது தான் அப்படின்னாலும் கூட வெறும் வயிற்றில் பால் குடிக்கிறப்ப அது தீங்கு விளைவிக்க கூட நேரிடலாம். வீக்கம், வாயு, வயிற்றுப்போக்கு இதுமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான அபாயமும் இருக்கு. இருந்தாலும் இது எல்லாருக்கும் நடக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஏற்கனவே செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க வெறும் வயிற்றில் பால் குடிப்பதை தவிர்த்துறதே நல்லது. ஏன்னா பாலில் லாக்டோஸ் இருக்கு. இது மிக விரைவாக ஜீரணமாகாது. பால் குடிக்கிறதுனால கொஞ்சம் அமிலத்தன்மை கூட ஏற்பட்டுறலாம். அமில ரிஃப்ளெக்ஸ், இரைப்பை அலர்ஜி இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் பால் குடிச்சிங்கன்னா பாலில் இருக்கக்கூடிய கால்சியம், இரும்பு சத்தை உடலால் பெற முடியாது. பாலில் இருக்கக்கூடிய சர்க்கரை காரணமாக சர்க்கரை அளவு கூட திடீர்னு அதிகரிக்கிறதுக்கான அபாயம் இருக்குது. அதனால காலையில் வெறும் வயிற்றில் பால் குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. செகண்ட் ஒன், காஃபி. காலையில் எழுந்த உடனே காஃபி குடிக்கிற பழக்கம் நம்மள பலருக்கும் இருக்குது. சிலர் படுக்கையிலிருந்து எழுந்திருக்காம கூட பெட் காஃபி குடிப்பாங்க. உங்களுக்கு இது மாதிரி பழக்கம் இருந்துச்சுன்னா அதை உடனடியாக நிறுத்துறது தான் நல்லது. ஏன்னா காலையில் வெறும் வயிற்றில் காஃபி குடிக்கிறது நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்திடக்கூட வாய்ப்புகள் இருக்குது. இது நான் சொல்லலைங்க, ஊட்டச்சத்து நிபுணர்கள் கூட சொல்கிறாங்க. செரிமான பிரச்சனைகளோட ஹார்மோன் சமநிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரத்த சர்க்கரை அளவில் மாற்றங்கள் கூட ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதிக அளவு கஃபைன் நம்ம சாப்பிட்றப்ப பதட்டம் அதிகரிக்கிறதுக்கான அபாயம் இருக்கு. இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் எல்லாருக்கும் ஏற்படணும் அப்படிங்கிற எந்த விதியும் இல்லை. இது நிகழ்கிற வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏற்கனவே செரிமானம் மோசமாக இருக்கிறவங்களுக்கு இந்த பழக்கம் ஆபத்தானது. கார்டிசோல் ஹார்மோன்கள் இருக்குல்ல, அது அதிக அளவில் காலையில் காஃபி குடிக்கிறப்ப, அதுவும் வெறும் வயிற்றில் குடிக்கிறப்ப வெளியிடப்படுது. மன அழுத்த ஹார்மோன்களும் வெளியிடப்படுது. இதன் காரணமாக நம்ம தூங்குற முறைகளில் கூட பாதிப்பு ஏற்படலாம். காலையில் வெறும் வயிற்றில் காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. தேர்ட் ஒன், கோதுமை, தானியங்கள், சோளம், ஓட்ஸ், பார்லி, குயினோவா இது எல்லாமே ஆரோக்கியத்துக்கு நல்லது. இருந்தாலும் இதை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. காலையில் முதல்ல வெறும் வயிற்றில் இதை சாப்பிட்றதன் மூலமாக சர்க்கரை அளவு திடீர்னு அதிகரிக்கிறதுக்கான வழிவகுத்துரும். அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் சோம்பல், பசி இது மாதிரியான அறிகுறிகளை கூட உருவாக்கிரும். புரதம், நார்ச்சத்து இருக்க உணவுகளோடு இதை சேர்த்து எடுத்துக்கிறது நல்லது. அப்போதுதான் உணவு சீரானதாக இருக்கும். ஓட்ஸ், பார்லி, திணைகளில் கார்போஹைட்ரேட்டுகள் அதிகமாக இருக்குது. ஆனால் நார்ச்சத்து ரொம்ப குறைவாக இருக்குது. காலையில் வெறும் வயிற்றில் கார்போஹைட்ரேட்டுகள் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டோன்னா அது எளிதில் ஜீரணமாகாது. அந்த நாள் முழுவதும் பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். காலையில் வெறும் வயிற்றில் எது மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலான்னு பார்த்துட்டு வந்துடலாமா? வெது வெதுப்பான தண்ணி குடிக்கலாம், லெமன் ஜூஸ், முட்டை, க்ரீன் டீ இதெல்லாம் சாப்பிட்றதன் மூலமாக எந்த பிரச்சனையும் வராது. பெர்ரி, பாதாம், சீயா விதைகளை கூட காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். தர்பூசணியை சாப்பிட்றது கூட சீசன் டைமில் நல்லது தான். கொய்யா, பேரிச்சம்பழங்களையும் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். காரமான உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், சர்க்கரை அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளெல்லாம் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க.
இந்த வீடியோல காலையில வெறும் வயிற்றுல எந்தெந்த உணவுகளை சாப்பிடவே கூடாது அப்படிங்கிறத பற்றியும் என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.